ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிபி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாசி கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோங்க. அதில் செக்ஷன் 68 to 72. There are some contract when the essentials of formation of contract are absent, but they create such obligation which resemble those created by law. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கான்ட்ராக்டோடைய எசென்சியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பட் ஸ்டில் கான்ஸ்டியூட் ஒன் ஆப்ளிகேஷன், கான்ட்ராக்டோடைய எலிமெண்ட்ஸ் இல்லாமல் போனாலும் அந்த இடத்துல என்ன க்ரியேட் ஆகுதுன்னா ஒரு ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, குவாசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறோம். இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா என்ன மீனிங்கு? பஸ்ஸில் ஏறினோம்னா கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுக்கணும், அவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது கூட ஒரு குவாசி கான்ட்ராக்ட் தான். தி ஆத்தர் நேம், அதாவது புல்லக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குவாசி கான்ட்ராக்ட் ஆஸ் கான்ட்ராக்ட் இன் லா பட் நாட் இன் ஃபேக்ட். என்ன சொல்கிறாரு? குவாசி கான்ட்ராக்ட் ஆஸ் கான்ட்ராக்ட் இன் லா பட் நாட் இன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கான்ட்ராக்டை லாவால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும், ஃபேக்டாக எடுத்துக்கக்கூடாது. கான்ட்ராக்டை லாவாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், ஃபேக்டை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாரு. திஸ் கான்ட்ராக்ட் இஸ் நாட் ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட், ஃபார்ம்டு ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லா. அது லாமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணோம், லா மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் குவாசி கான்ட்ராக்ட்ஸோட மீனிங் என்ன? நோ கான்ட்ராக்ட்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், இந்த குவாசி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் அங்கே இருக்காது. இங்கே என்னன்னா அது கிரியேட் ஆகுது, ஒரு ஆப்ளிகேஷன் என்ன ஆகுது? க்ரியேட் ஆகுது. ஆப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிறதுனால அதை குவாசி கான்ட்ராக்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த குவாசி கான்ட்ராக்டு எந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ், அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபேர் பிரின்சிபலாக இருக்கணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அந்த மாதிரி பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் குவாசி கான்ட்ராக்ட் வந்தது. எதுக்காக அப்படின்னா, மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நோபடி ஷல் என்ரிச் ஹிம்செல்ஃப் அன்ஜஸ்ட்லி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அனதர். அதாவது இனியொருத்தருடைய பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது என்று சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இனியொருத்தருடைய பொருள் மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? ஃபேர்னஸான கான்செப்டை கொண்டு வர்றது தான் குவாசி கான்ட்ராக்டுக்குள்ளே வர விஷயத்தை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது லாவால் இம்போஸ்ட் பண்ணப்படுது, டஸ் நாட் அரைஸ் பை எனி அக்ரிமெண்ட் மூலமாக க்ரியேட் பண்ணப்படல, லாவால் தான் இதை க்ரியேட் பண்ணுறாங்க. டியூட்டி ஆஃப் த பார்ட்டி அண்ட் நாட் த ப்ராமிஸ் ஆஃப் எனி பார்ட்டி இஸ் த பேசிஸ் ஆஃப் சச் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் மூலமாக டியூட்டி யாருக்கு இருக்கோ அப்படின்னா அந்த பார்ட்டி மேலே தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ராமிஸை பற்றி பேச மாட்டோம். கான்ட்ராக்டில் ஜென்ரலி வி டாக்டு அபவுட் என்னங்க? ப்ராமிஸ். ஆனால் இந்த இடத்துல வி won't டாக் அபவுட் ப்ராமிஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, த ரைட் அண்டர் இட் இஸ் ஆல்வேஸ் ரைட் டு மணி அண்ட் தோ நாட் ஆல்வேஸ் டு பி லிக்விடேட்டட் சம் ஆஃப் மணி. ரைட் மணியை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், த ரைட் அவைலபிள் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்சன். அந்த ரைட் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும், நாட் இன் த ஹோல் வேர்ல்டு. ஒரு பர்சனுக்கு மட்டும் இருந்தால் அதை ஒன் வேர்டில் கேட்பாங்கங்க, ரைட் இன் பர்சனம் அப்படின்னு சொல்லணும். ஹோல் வேர்ல்டுக்குமே இருந்தால் அதை ரைட் இன் ரெம் அப்படிம்பாங்க. பர்சனம் மீன்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு தி ஸ்பெசிஃபிக் பர்சன். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ரீச் ஆச்சு அப்படின்னா they can file the case. breach அப்படின்னா கான்ட்ராக்டை உடைச்சிட்டாங்க, மீறிட்டாங்க, டெஃபினட்டாக we can file the case. அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா, குவாசி கான்ட்ராக்டையும் கான்ட்ராக்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். The outcome of quasi contract resembles that created by contract. குவாசி கான்ட்ராக்ட் வழியாக பார்க்கும்போது எப்படி க்ரியேட் ஆச்சு என்று சொல்வோம்? ஆஸ் யூஷுவலாக கான்ட்ராக்ட் மூலமாக தான் அது க்ரியேட் ஆச்சு என்று சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் ஆஸ் கிளைம் ஃபார் அ டேமேஜஸ் ஆர் கன்சர்ன், there is a similarity between
a quasi contract, because in case of breach of quasi contract same remedies as provided in case of breach of contract. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, damaged or concerned similarity between quasi contract even though கான்ட்ராக்டையும் குவாசி கான்ட்ராக்டையும் சிமிலராக இருக்குன்னு சொன்னால் கூட அந்த கான்ட்ராக்டுக்கு உண்டான விஷயம் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகியிருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவாசி கான்ட்ராக்ட் அண்டு கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கன்சர்ன்ட் வந்து ரொம்ப முக்கியம். கன்சர்ன்ட் என்பது ஒருத்தருடைய விருப்பம். ஒருத்தருடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்து கான்ட்ராக்ட் போட முடியும், ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட் போட முடியாது. இதுவே குவாசி கான்ட்ராக்ட் எனும்பொழுது கன்சர்ன் வந்துட்டு இங்கே வரவே வராது. ஏன்னா கான்ட்ராக்டுடைய எல்லா எசென்சியல் எலிமெண்ட்ஸும் இருந்தால் தான் அதை கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லணும் என்கிற அவசியம் கிடையாது. அந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமலேயும் கான்ட்ராக்ட் என்ன ஆகுங்க, கிரியேட் ஆகுமா அப்படின்னா, அப்படி ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவாசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 68லேருந்து 72 முடிய என்னெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னா, 5 kinds ஆஃப் குவாசி கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன். குவாசி கான்ட்ராக்டுடைய ஆப்ளிகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கிளைம் ஃபார் நெசசரி சப்ளை டு பர்சன் இன்கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஆர் on his account, section 68. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ சப்ளைஸ் பி. ஏ வந்து ஏதாவது நெசசரியை தேவையான பொருளை பிக்கு சப்ளை பண்ணுறாங்க. பி வந்து ஒரு லுனாட்டிக், அதாவது அப்பப்போ கரெக்டாக இருப்பார். சில சமயம் அவர் வந்து ஒரு 10 days நல்லா இருப்பாருங்க, ஒரு 15 days நல்லா இருக்க மாட்டாங்க. இவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லுனாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த லுனாட்டிக் கூட கான்ட்ராக்ட் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம லுனாட்டிக் வந்து நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன கான்ட்ராக்ட் பண்ண முடியும், கான்ட்ராக்ட் போட முடியும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ 10 days அவர் கரெக்டாக இருக்கிறாரு, 15 days மைண்டு கரெக்டாக இல்லை, ஆனால் கரெக்டாக இருக்கிற டைமில் நம்ம கான்ட்ராக்ட் அவங்கக்கிட்ட நம்ம போட முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, ஏ வந்து பி உடைய லைஃபுக்கு தேவையான ஒரு பொருளை சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி வந்து லுனாட்டிக் பர்சனாக இருந்தாலும் சரிங்களா, கொஷினில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஏ வந்து பி கிட்ட எப்படி மணி கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, பியோடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஹீ கேன் ரீம்பர்ஸ்ட் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன் கிரியேட்டட் பை லா. ஏ சப்ளைஸ் த ஒய்ஃப் அண்டு சில்ட்ரன் ஆஃப் பி. ஏ வந்து பியினுடைய ஒய்ஃபுக்கோ சில்ட்ரனுக்கோ கொடுத்தா கூட, நெசசரிஸ் கொடுத்தா கூட, ஏ வந்து பியோடைய ஒய்ஃப் கிட்ட அவங்க குழந்தைகிட்ட கூட்ஸ் யாருக்கு கொடுத்துருந்தாலும் வந்து ப்ராப்பர்ட்டியில் இருந்து அவங்க வந்து ஏ வந்து பியோடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஏ வந்து கிளைம் பண்ணிட முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பேயிங் மணி டியூ பை அனதர் பேமெண்ட் ஆஃப் விச் ஹீ இஸ் இன்சர்ட்டட். செக்ஷன் 69 சொல்லுது. பி ஹோல்டு லேண்ட் இன் பெங்கால். பிக்கு ஒரு லேண்ட் இருக்குது எங்கேன்னா பெங்காலில், ஆனால் லீஸ் கிராண்டட் பை ஏ. ஏக்கு அவர் வந்து லீஸ்க்கு அந்த லேண்டை கொடுத்துறாரு, பி வந்து அதை வந்து வச்சிருக்கிறாரு. ஏ வந்து ஒரு ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன், ரெவென்யூ வந்துட்டு பே பண்ணணும். ஏ வந்து யாருக்கு பே பண்ணோன்னா கவர்மெண்ட்டுக்கு. அவர் வந்து அரியர் வச்சுருக்காரு. ஏ வந்து ஒரு ஜமீன்தார், அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, பி வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு, லீஸில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய ரெவென்யூவை ப்ராப்பராக பே பண்ணாமல் விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அரியர் இருக்குது, பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை பி ஹோல்டு பண்ணி இருக்கிற அந்த பெங்கால் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லீஸை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஆனுவல்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, கேன்சல் அப்படிங்கிற ஒரு மீனிங். பிக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க, பியோட வாழ்வாதாரமே ரைட் டு லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. பி வந்து அதை வச்சு தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறா அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கவர்மெண்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டா பியோட வாழ்வாதாரம் என்னப்படுங்க, பாதிக்கப்படும் இல்லைங்களா. அதனால் பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ கொடுக்க வேண்டிய பணத்தை பிஏ வந்துட்டு பே பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அந்த அரியரை பே பண்ணிடுறாங்க சரிங்களா. அப்புறம் வெதர் பி கேன் கெட் த மணி ஃப்ரம் ஏ, அவர் வந்து அதுக்கப்புறம் ஏ கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்துட்டு கொஷினாக வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். பி வந்து கவர்மெண்ட் பே பண்ண பிறகு அமௌண்ட்டை ஏ கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏ வந்து அந்த
பணத்தை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா, அதுதான் குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். கண்டிப்பாக ஏ வந்து பிக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பேயிங் மணி டியூ பை அனதர், இது அதனோட மீனிங். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பேயிங் மணி டியூ பை அனதர். இந்த இடத்துல ஒருவருடைய டியூ இருக்குது, அதர் பர்சன் பே பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக நாம் திருப்பி கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட்டு, ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் என்ஜாயிங் பெனிஃபிட் ஆஃப் அ நான் கிராஜுவேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 70. இப்பொழுது ஒரு பர்சனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, அதாவது என்ஜாயிங் சம் பெனிஃபிட். எந்த மாதிரி பெனிஃபிட் என்றானா, ஒரு ட்ரேட்மேன் லீவ்ஸ் குட்ஸ் அட் பீஸ் ஹவுஸ். அவர் வந்து பியோட ஹவுஸில் அந்த குட்ஸை விட்டுட்டு போகிறாரு பை மிஸ்டேக்கு. ஏ சேல்ஸ்மேனாக இருக்கிறான், பிஏயோட வீட்டில் தவறுதலாக ஒரு பொருளை விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருளை பியோடது போல் ட்ரீட் பண்ணி கொள்கிறார். பி அப்படி செய்யக்கூடாது. ஸோ பி இஸ் பவுண்ட் டு பே ஏ ஃபார் தம். எவ்வளோ பொருள் யூஸ் பண்ணி இருக்காங்களோ அந்த பொருளை திருப்பி கொடுத்தே ஆகணும். இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். இது வந்து ஒரு நான் கிராஜுவேட்ஸ் ஆக்ட், நன்றி இல்லாத செயல் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை திருப்பி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வராங்க பாருங்கள். ஏ சேவ்ஸ் பீஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபைன். ஏ இஸ் நாட் என்டைட்டில் டு காம்பன்சேஷன் ஃப்ரம் பி இஃப் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஷோ தட் இன்டென்டட் டு ஆக்ட் கிராஜுவஸ்லி அப்படிங்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கன்சிடரேஷன் இருக்குமா அப்படின்னா, திடீர்னு ஒரு வீடு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. வீடு வந்து திடீர்னு தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம போய் என்ன பண்ணுறோம், அதை காப்பாற்றுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் தான். அதாவது குவாசி கான்ட்ராக்டில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுவும் குவாசி கான்ட்ராக்டில் ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் செக்ஷன் 71. லாஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா ஒரு தொலைஞ்சு போன பொருளை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க லாஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறோம். டேக் தம் இன்டு கஸ்டடி. அதாவது என்னோட பெட்டு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 10,000 ரூபாய் வந்துட்டு கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு நான் தரணும். ஐ ஷுட் பே தம் மணி. அதே மாதிரி பெட்டு தொலைந்தா அதை ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த பொருளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது வெதர் தே ஹேவ் ரைட்டா அப்படின்னா டெஃபினெட்லி தே ஹேவ் ரைட் டு ரீட்டைன் த கூட்ஸ். ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸில் ரைட் டு ரீட்டைன் த கூட்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். நான் வந்து அவங்களுக்கு சொன்ன அந்த 10,000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து அந்த பெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். தே கேன் ஹோல்டு த பெட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ரைட் டு செல் if the owner cannot be found after the due search. அதாவது goods are பெரிஷபிள் நேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழியக்கூடிய பொருள், அந்த தக்காளி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அழியக்கூடிய பொருளை வந்துட்டு அவர் வச்சுருந்தா சேல் பண்ணலாம். இப்பொழுது ஒரு பொருள் வந்து 2 நாள் அழிய போகுது, தக்காளியே வச்சுக்கலாங்களே. இப்போ ஓனர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த கூட்ஸை சேல் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் அன் அத்தாரிட்டி. இதுதான் வந்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, லயபிலிட்டி ஆஃப் த பர்சன் டு ஹூம் த மணி இஸ் பெய்டு ஆர் திங் டெலிவர்டு பை மிஸ்டேக் ஆர் அண்டர் கோயர்ஷன் செக்ஷன் 72. ஏ அண்ட் பி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாயிண்டாக சி கிட்ட கடன் வாங்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து சிக்கு அந்த 1000 ரூபாவை திருப்பி கொடுத்துட்றாரு. இந்த விஷயம் பிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சி கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு தன்னோட கடனுக்காக. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் பி கிட்ட இருந்து சி வந்து என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மணியை யார் பே பண்ணிட்டாங்க, ஏ வந்து பே பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அமௌண்ட்டை ஏ பே பண்ணிட்டாரு. அதனால் வந்து பி வந்து அந்த பணத்தை என்ன பண்ணிக்கலாம், திரும்பி வாங்கிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரயில்வே கம்பெனி ரெஃப்யூஸ் டு டெலிவர் அப் சர்டைன் கூட்ஸ் டு தி கன்சைனி அப்படிங்கிறவர் யார், சரக்கு வச்சுருவார். கூட்ஸை தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பில்லு வந்து ஒரு 10 ரூபா வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 15 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கூட்ஸை சரக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. அந்த 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறது வந்துட்டு என்னன்னா இல்லீகலாக கேட்குறாங்க. ஸோ நான் அதை பே பண்ணிவிட்டு கூட்ஸை எடுத்தாலும் அந்த 5 ரூபாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மச் ஆஃப் தி சார்ஜ் வாஸ் இல்லீகலி
எக்ஸசிவ், எக்ஸ்ட்ரா கொடுத்த மணியை ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.